Let's go. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷலான எக்ஸ்பிளைனருக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னு தெரியுமா? தமிழ் சினிமாவோட ஒரு மாபெரும் ஐகான், உச்ச நட்சத்திரம் திரு சூர்யா அவர்களோட கெரியர் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா மாறுச்சுங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண பையன் மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த திரையுலகமே கொண்டாடுற ஒரு மாஸ் ஹீரோவா அவர் எப்படி உயர்ந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு பழம்பெரும் நடிகரோட பையன் அவரு. ஆனா சினிமால நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி தான் யாருங்கிற அடையாளம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தன்னோட உண்மையான பேரான சரவணன்கிற பேர்லயே ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில சாதாரண ஊழியரா சில வருஷம் வேலை பார்த்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அவர் வேற யாரும் இல்ல, இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களோட இதயங்களை ஆள்ற நம்ம நடிகர் சூர்யா தான். தான் அடையாளத்தை மறைக்க நினைச்ச ஒருத்தர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு மாபெரும் அடையாளமா மாறி இருக்காரு. இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனரை 5 முக்கிய பிரிவுகளை பிரிச்சுக்கலாம். ஆரம்பகால பயணம், அவரோட திருப்பு முனை, முக்கிய கூட்டணிகள், ஒரு தயாரிப்பாளர் அவரோட வெற்றி, அப்புறம் கடைசியா அவரோட சமூக பணியும் விருதுகளும். இதான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட். ஓகே, முதல்ல செக்ஷன் 1 ஆரம்பகால பயணம் மற்றும் அறிமுகம் பத்தி பார்க்கலாம். 1975 ஜூலை 23 பிறந்த இவரோட முழு பேரு சரவணன் சிவகுமார். பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவங்களோட மூத்த பையன் நம்ம நடிகர் கார்த்தியோட அண்ணன். ஆரம்பத்துல இவருக்கு ஆக்டர் ஆகணுங்கிற ஐடியாவே துளி கூட கிடையாதுங்க. சென்னை லயோலா காலேஜ்ல பிகாம் முடிச்சுட்டு தான் ஒரு பெரிய நடிகரோட பையன் யாருக்கும் காட்டிக்காம ரொம்ப சிம்பிளா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா விதி வழியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சூர்யா விஷயத்துல ரொம்பவே உண்மை. 1997 இயக்குனர் வசந்த் இயக்கத்துல மணிரத்னம் தயாரிப்புல வந்த நேருக்கு நேர் படத்துல தான் இவர் முதல்ல அறிமுகமானாரு. அந்த டைம்ல தான் மணிரத்னம் இவருக்கு சூர்யான்னு புதுசா ஒரு பேர் வச்சாரு. ஆரம்பத்துல வந்த படங்கள் அவ்வளோ பெரிய சக்சஸ் கொடுக்கலனாலும் 2001 பாலா இயக்கத்துல வந்த நந்தா படம் அவரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா அமைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2002 மௌனம் பேசியதே, 2003 காக்கா காக்கான்னு பேக் டு பேக் ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவோட டாப் ஆக்ஷன் அண்ட் ரொமான்டிக் ஹீரோவா கெத்தா வந்து உட்காந்துட்டாரு. அடுத்து செக்ஷன் 2 திருப்பு முனையும் அசுர வளர்ச்சியும். இவரோட டெடிகேஷன் எந்த லெவலுக்கு இருந்துச்சுங்கிறத இப்ப பார்ப்போம்.
இங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சூர்யா எவ்வளோ சீக்கிரமா தன்னை ஒரு வெர்சடைல் ஆக்டரா மாத்திக்கிட்டாருங்கிறது தான். 2003 பிதாமகன் படத்துல அந்த சுட்டித்தனமான சக்தி கேரக்டரை யாரால மறக்க முடியும்? அதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டே வாங்கினாரு. அடுத்த வருஷமே 2004ல பேரழகன்ல சின்னா கார்த்திக்னு டோட்டலா வித்தியாசமான 2 ரோல். 2005ல கஜினி படத்துல ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கிற சஞ்சய் ராமசாமியா நடிச்சு இந்தியா லெவல்ல செம ஃபேமஸ் ஆனாரு. 2008ல வாரணமாயிரம் படத்துல அப்பா பையன் 2 ரோல் நடிச்சது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கே 6 பேக் ட்ரெண்ட கொண்டு வந்ததே இவர்தாங்க. அப்புறம் சிங்கம் சீரீஸ்ல துரை சிங்கமா அவர் கொடுத்த மாஸ் பிளாக் பஸ்டரை பத்தி நான் தனியா சொல்ல வேண்டியதே இல்ல. ஒவ்வொரு படத்துலயும் அவர் காட்டுற வேரியேஷன்ஸ் லிட்டரலி வேற லெவல். இப்போ செக்ஷன் 3 முக்கிய கூட்டணிகளும் வெற்றி படங்கள். கேமராவுக்கு பின்னாடி அவருக்கு இருந்த முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். சூர்யாவோட இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி சில முக்கியமான கூட்டணிகள் இருக்கு. குறிப்பா ஒளிப்பதிவாளர் எம்.எஸ். பிரபு மற்றும் மறைந்த இயக்குனர் கே.வி. ஆனந்த், இவங்களோட பந்தம் ரொம்பவே ஸ்பெஷல். எம்.எஸ். பிரபு பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார், சூப்பர் ஹிட்டான அயன், அப்புறம் காப்பான் படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் கே.வி. ஆனந்த் இயக்கத்துல அயன், ஒட்டி பறந்த இரட்டையர்களா நடிச்ச மாற்றான், அப்புறம் பிரதமரோட செக்யூரிட்டி ஆபீசரா நடிச்ச காப்பான்னு 3 பிளாக்பஸ்டர் படங்கள்ல சூர்யா நடிச்சிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சூர்யாவோட முதல் படமான நேருக்கு நேர் படத்துக்கு கேமராமேனா வேலை செஞ்சதே இதே கே.வி. ஆனந்த் சார் தான். எவ்வளவு அழகான ஒரு சர்க்கிள் பாத்தீங்களா? இப்போ செக்ஷன் 4 தயாரிப்பாளர் மற்றும் குடும்ப வாழ்க்கை. வெறும் நடிகரா மட்டும் நிக்காம அவர் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு பார்க்கலாம். இவரோட 2 வித்தியாசமான முகங்களை நாம கண்டிப்பா பார்க்கணுங்க. ஒரு பக்கம் ஸ்கிரீன்ல 2022ல வந்த விக்ரம் படத்துல வெறும் சில நிமிஷமே வந்தாலும் ரோலக்ஸ்ங்கிற கொடூரமான வில்லன் கேரக்டர்ல ஒட்டுமொத்த தியேட்டரையே அலற விட்டாரு. ஆனா கேமராவுக்கு பின்னாடி ஒரு தயாரிப்பாளரா அவர் ரொம்பவே சென்சிபிளான ஆள். தன்னோட 2D என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மூலமா சூரரை போற்று, ஜெய்பி மாதிரியான ரொம்ப ஆழமான சமூகத்துக்கு தேவையான படங்களை எடுத்து குளோபல் லெவல்ல பெரிய பாராட்டுகளை வாங்கியிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்னு பாத்தீங்கன்னா தன் கூட நிறைய படங்கள்ல நடிச்ச முன்னணி நடிகை ஜோதிகாவை காதலிச்சு 2006 செப்டம்பர் 11ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு தியா, தேவ்னு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. பல வருஷங்களா சினிமால இருந்தாலும் இன்னைக்கும் அவரோட எனர்ஜியும் இளமையும் கொஞ்சம் கூட குறையல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாம சமீபத்துல கருப்பு படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா பலரோட மனசையும் அவர் வென்றிருக்காரு. ஓகே, ஃபைனலா செக்ஷன் 5 சமூக பணியும் முக்கிய விருதுகளும். தான் சம்பாரிச்சதை அவர் எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கறாருங்கிறத இப்ப பாப்போம். இந்த 10,000ங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் நம்பர் இல்லைங்க. 2006ல சூர்யா ஆரம்பிச்ச அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ கிராமப்புற மாணவர்களோட உயர்கல்விக்கு உதவி செஞ்சு பல்லாயிரக்கணக்கான ஏழை மாணவர்களோட வாழ்க்கையில அவர் ஒளியேத்தி வச்சிருக்காரு. ஆக்டர் சூர்யாவை விட இந்த சமூக ஆர்வலர் சூர்யாவை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். இந்த மாதிரி உழைப்புக்கும் நல்ல மனசுக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய விருதுகள் வந்து சேரணும் இல்லையா? சூரரை போற்று படத்துக்காக சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருது அவருக்கு கிடைச்சது. இது போக நந்தா, காக்கா காக்கா, பேரழகன், வாரணமாயிரம் படங்களுக்காக தமிழ்நாடு அரசோட சிறந்த நடிகர் விருதுகள், பல ஃபிலிம்ஃபேர் விருதுகள்னு அவர் வாங்கின லிஸ்ட் ரொம்ப பெருசு. அவரோட கமர்ஷியல் சக்சஸ்க்கும் கிரிட்டிக்கல் சக்சஸ்க்கும் இந்த அவார்ட்ஸ் தான் ரொம்ப பெரிய சாட்சி. ஸோ இதான் சூர்யாவோட கதை. தன்னோட பேரை மறைச்சிக்கிட்டு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செஞ்ச ஒரு சாதாரண இளைஞன் இன்னைக்கு தேசிய விருது வாங்கின ஒரு பெரிய ஐகானா பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையை மாத்திர ஒரு ஹீரோவா நிக்கிறாரு. நிஜமாவே ஒரு பிரமிக்க வைக்கும் பயணம் இது. இனி வரும் காலங்கள்ல இந்த மாபெரும் கலைஞர் நமக்காக இன்னும் என்னென்ன சாதனைகளை செய்ய போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. நாம மீண்டும் இன்னொரு அருமையான எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். டாடா.